வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். முட்டையில் நாட்டுக்கோழி முட்டைக்கு தனி சுவை இருக்குது. அதுவும் வெளியே வராத கருமுட்டைக்கு இன்னும் சுவை அதிகம். அந்த நாட்டுக்கோழியோட கருமுட்டையில் தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அன்லைட் எக் மசாலா, அதாவது முட்டை கரு மசாலா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். முதல்ல நாட்டுக்கோழி கருமுட்டை மார்க்கெட்டில் கிடைக்கும். கிலோ 100 ரூபா சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் அரை குழிக்கரண்டி ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சாம்பார் வெங்காயத்தை, அதாவது சுமார் 1/4 கிலோ இருக்கும், அதை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் கடாயில் போட்டு கூடவே 2 பச்சை மிளகா நீல வாட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணி அந்த வெங்காயம் எல்லாம் அந்த மிளகாத்தூளோடு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சாட் பண்ணி விட்ருங்க. மிளகாத்தூள் கலரில் ஆகணும் எல்லா வெங்காயமும். இப்போ உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ உப்பு போடுறோமோ அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டோம்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. இந்த மசாலா வெங்காயத்தில் தக்காளியில் எல்லாத்துலேயும் நல்லா சேரணுன்னாக்கா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதை கூட ஆட் பண்ணிங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் எல்லா மசாலாவும் தக்காளி வெங்காயத்தில். அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். மசாலாவும் தக்காளி வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிரும். இது மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விடுங்க. 1 நிமிஷம் வேக விட்டால் போதும். இது நல்லா வெந்து தக்காளி மசிஞ்சு அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த பாருங்கள், இப்படி பிரிஞ்சு வெளியே வந்த இந்த ஸ்டேஜில் இதை லைஸாக கிளறி விட்டுட்டு நம்ம அந்த சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த முட்டை கரு, அந்த கரு நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு அதை என்ன பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். இதில் அப்படி மேலாப்பில் போட்டுட்டு பரப்பி விடணும். கிண்டக்கூடாது. கிண்டுனிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சிரும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். லேஸாக அப்படி பரத்தி விட்டுட்டு ஒன்று மேலே ஒன்றும் இல்லாதபடிக்கு இந்த ஓரத்தில் எக்ஸஸாக இருக்கிற மசாலாவெல்லாம் அந்த முட்டை மேலே அப்படி போட்டு அப்படி எடுத்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் வேக விட்டிங்கனாக்கா மிதமான சூட்டில் சிம்மில் வச்சுருங்க. 1 நிமிஷம் வேக விட்டிங்கனாக்கா இந்த முட்டை கரு 75% குக் ஆகிரும். இப்போ நம்ம நல்லா தைரியமாக கிண்டலாம், உடையாது முட்டை. அதனால் அந்த மசாலாவும் அந்த முட்டையும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்ருங்க. தைரியமாக கிளறலாம். ஏன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கும். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி வச்சு வேக வச்சிட்டிங்கனாக்கா இது ஃபுல் குக் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ஒரு முட்டை எடுத்து செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு. அது எப்படி செக் பண்ணணுன்னா, அமுக்கி பார்த்திங்கனாக்கா உள்ள மாவு மாதிரி இருக்கணும், லிக்விட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மாவு மாதிரி ஆகும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த தண்ணி சத்து இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இதை சர்விங் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் தண்ணி இல்லை, தொக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, பூரி கூட, ஏன் சாதத்து கூட சாப்பிட்லாம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தைரியமாக, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் போட வேண்டாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது.
இந்த வீடியோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.